சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். 3 நாள் பயணமாக தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கேலோ இந்தியா போட்டிகளின் தொடக்க விழா மட்டுமே இதற்கு காரணமல்ல. இதில் அரசியல் முக்கியத்துவம் இருப்பதாகவே அரசியல் பார்வையாளர்கள் கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். பிரதமரின் வருகையில் அரசியல் ரீதியான முக்கியத்துவம் குறித்து தற்போது பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு சில மாதங்கள் மட்டுமே உள்ள நிலையில் இந்த ஆண்டு தொடங்கி ஒரு மாதம் முடிவதற்குள் 2வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகிறார். கேலோ இந்தியா போட்டிகள் தொடக்க விழா ஒருபுறம் எனில், திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில், ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில்களுக்கும் பிரதமர் செல்கிறார். வருகிற 22ஆம் தேதி அயோத்தி ராமர் கோயில் பிராண பிரதிஷ்டை நடைபெற உள்ள நிலையில் ராமேஸ்வரம் கோயிலில் இருந்து புனித தீர்த்தத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு செல்ல இருக்கிறார். பிரதமரின் வருகை கட்சி ரீதியாக மட்டுமின்றி பல விதங்களிலும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிறார் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன். ஒவ்வொரு முறை வருகின்ற பொழுதும் ஒரு புதிய உற்சாகம், ஒரு புத்துணர்வு, கட்சிக்காரங்க வேகமா வேலை செய்யறாங்க. அதனால அவருடைய வருகை என்பது ஒவ்வொரு முறையும் எங்களுடைய வாக்கு சதவீதத்தை கூட்டிக் கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு தென்னிந்தியா முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக உள்ளது. ஒட்டுமொத்தமாக 400 தொகுதிகளை குறிவைத்து பாஜக வெற்றி பெற இலக்கு நிர்ணயம் செய்திருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ள நிலையில், கர்நாடகா, ஆந்திரா சட்டப்பேரவை தேர்தல்களின் தோல்வியால் தென் மாநிலங்களில் கூடுதல் கவனம் செலுத்தப்படுவதாக கூறுகிறார் ஊடகவியலாளர் ஷபீர் அகமது. இப்ப அந்த ராமர் கோயில் இனாகரேஷனை ஒட்டி இந்த நடவடிக்கைகள்லாம் இருக்கிறது அப்படின்றதுதான் ஒரு பரவலான கருத்தாக இருக்கிறது. ஏன்னா ராமர் கோயில் அப்படின்ற அந்த விஷயம் அப்படின்றது பாஜகவுடைய 2024 தேர்தலுக்கான ஒரு மிகப்பெரிய கார்டாக அதை பயன்படுத்த போறாங்க அப்படின்னும் போது, அதற்கு வெறும் நார்த் இந்தியாவில் மட்டும்தான் அதற்கு ஆதரவு இருக்கிறது அப்படின்றது மாறி தென்னிந்தியாவிலையும் அதற்கான ஆதரவு அப்படின்றது இருக்கு. அதை பெருக்குவதற்காகவும் இந்த பயணங்கள் அப்படின்றது இதுல ஒரு பிளானா இருக்கு. அப்படிதான் நான் அதை பார்க்கிறேன். பாஜக கூட்டணியில் இருந்து விலகிய பிறகு நாடாளுமன்ற தேர்தல் அல்லது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூடுதல் கட்சிகள் தங்கள் வசம் வரக்கூடும் என அதிமுக நினைக்கிறது. திமுக கூட்டணியில் தற்போது உள்ள கட்சிகளுடன் நாடாளுமன்ற தேர்தலை அக்கட்சி சந்தித்தால் அது அதிமுகவுக்கு பின்னடைவு. பாஜகவுக்கு தேமுதிக தேவைப்படுகிறது என்றும், அதனால்தான் விஜயகாந்த் மறைவுக்கு பிரதமர் கட்டுரை எழுதினார் என்ற கருத்தையும் முன்வைக்கிறார் ஷபீர். இதனால் பிரதமரின் வருகை அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெற்றதாகவே பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.